بسم الله الرحمن الرحيم إن الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين கண்ணியமிகு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தினத்தில் முதல் பாடமாக நாம் பார்க்க இருப்பது அல் ஃபிக்ஹுல் முயஸ்ஸர் ஃபீ தௌஇல் கிதாபி வஸ்ஸுன்னா என்ற நூலிலிருந்து பாடம் அல் பாபு சாபிஉ, ஏழாவது பாடம். இந்த பாடத்திலிருந்து கடந்த வகுப்பில் நாம் ஃபில் குஸ்லி, குளிப்பு தொடர்பான அதனுடைய மஅனல் குஸ்லி, குளிப்பின் அர்த்தம் என்ன, வஹுக்குமுஹு, அதனுடைய சட்டம் என்ன, வதலீலுஹு, அதற்கான ஆதாரம் என்ன என்பதையெல்லாம் கடந்த வகுப்பில் நாம் பார்த்து விட்டோம். இன்றைய வகுப்பில் பிஇذنில்லாஹ் அல் மஸ்அலத்து தானியத்து, இரண்டாவது சட்ட விளக்கத்தை படிக்க இருக்கின்றோம். பாடநூல் கிதாபு தஹாரா, தூய்மை என்ற பாடநூலிலிருந்து பாடம் அல் பாபு சாபி, ஏழாவது பாடத்தில் அல் மஸ்அலத்து தானியத்து, இரண்டாவது சட்ட விளக்கத்தை நாம் பார்க்க இருக்கின்றோம். உஸ்தாத், இரண்டாவது சட்ட விளக்கம் ஃபி ஸிஃபத்தில் குஸ்லி வ கைஃபியத்திஹி. ஃபி ஸிஃபத்தில் குஸ்லி, குளிப்பின் முறை, மேலும் வ கைஃபியத்திஹி, அதனுடைய சிஃபத்தினாலும் முறை, குளிக்கும் தன்மை என்ற அர்த்தம் உண்டு. கைஃபியத்தினாலும் அதே அர்த்தம்தான். குளிப்பின் முறை தொடர்பான சட்ட விளக்கமாகும். போன வகுப்புகளில் குளிப்பினுடைய இரண்டு முறைகளை நாம நம்முடைய ஷேகாவுடைய மாணவிகள் மூலமாக, ஷேக் மற்றும் ஷேகாவுடைய மாணவிகள் மூலமாக துவக்கப்பட்ட குளிப்பினுடைய இரண்டு முறைகளை நாம இதற்கு முந்தைய வகுப்புகளில் படிச்சிருக்கிறோம். இதை ரெக்கார்டிங் பண்ணி யூடியூப்லையும் அப்லோடு செய்திருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் இந்த குளிப்பினுடைய இரண்டு முறைகள், கடமையான குளிப்பினுடைய மற்றும் சுன்னாவான குளிப்பினுடைய இரண்டு முறைகளை கடந்த வகுப்புகளில் நாம் நடத்தியிருக்கிறோம். அதை ரெக்கார்டிங் செய்து யூடியூப்லையும் போட்டிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அதை நீங்க மீண்டும் ஒரு முறை பார்த்து நினைவுபடுத்தி கொள்ளுங்கள். இன்றைய வகுப்பில் இந்த புத்தகத்தின் மூலமாக, அல் ஃபிக்ஹுல் முயஸ்ஸர் என்ற இந்த புத்தகத்தின் மூலமாக இன்னும் கூடுதலான சில தகவல்களை தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். அல் மஸ்அலத்து தானியத்து, இரண்டாவது சட்ட விளக்கம். ஃபி ஸிஃபத்தில் குஸ்லி வ கைஃபியத்திஹி, குளிப்பின் முறை, குளிப்பின் விதம், மேலும் அதனுடைய முறை தொடர்பான சட்ட விளக்கமாகும். லில் குஸ்லி மினல் ஜனாபத்தி, கடமையான குளிப்பிலிருந்து, அதாவது ஜனாபாவிலிருந்து குளிப்பதற்கு, ஜனாபா கணவன் மனைவி சேர்வதன் மூலமாக கடமையாகும் அந்த குளிப்பிற்கு கைஃபியத்தானி, இரண்டு முறைகள் இருக்கின்றன. கைஃபியத்து இஸ்திஹ்பாபின், முஸ்தஹப்பான முறையும், வ கைஃபியத்து இஜ்ஸாஇன், போதுமான முறையும், அப்படின்னு ரெண்டு முறைகள் இருக்குது. இஸ்திஹ்பாபான முறை அப்படின்னு சொன்னா, இஸ்திஹ்பாபான முறையில உஸ்தாத் சுன்னாக்கள் இடம்பெற்றிருக்கும், வாஜிபான நிலைகள் இடம்பெற்றிருக்கும். இஸ்திஹ்பாபான முறையில் குளிக்க நாடுபவர் குளிப்பதற்கு முன்பாக
நபி அவர்கள் கற்றுக் கொடுத்த சுண்ணாவான நிலைகள், ஒது செய்கிறது, இந்த மாதிரியான முறைகள்லாம் இடம்பெறும். கைஃபியத்து இஜ்ஸா, போதுமான முறையில அந்த அளவுக்கு சுன்னாக்கள் வாஜிபாக்கள் இடம்பெற்றிருக்காது. குளிப்புன்னா அதுல அவசியமான விஷயங்கள் இடம்பெற்றிருக்கு. சரி, பாருங்கள். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அம்மா கைஃபியத்துல் இஸ்திஹ்பாபி, முஸ்தஹப்பான குளிப்பின் முறை. ஃபஹிய, அது எப்படின்னு சொன்னா, அது ஐயகுசில எதைஹி, முஸ்தஹப்பான குளிப்பின் முறையில ஒருத்தவங்க குளிக்க போறாங்க கடமையான குளிப்புக்கு அப்படின்னு சொன்னா, முதல்ல அவங்க இரு கைகளையும் கழுகுவாங்க. சும்ம யகுசிலு ஃபர்ஜஹு, பிறகு தன்னுடைய மறைவிடத்தை கழுகுவாங்க. வம அசாபஹு மினல் அதா, அதுக்கு அடுத்ததாக வம அசாபஹு மினல் அதா, மறைவிடத்தில் ஏற்பட்டுள்ள அசுத்தத்தை நீக்குவாங்க, கழுகுவாங்க. சும்ம, பிறகு யதவத்தஉ வுதுஅஹு லிஸ்ஸலா, தொழுகைக்காக ஒது செய்வதை போல ஒது செய்வார். உஸ்தாத் புரியுதுங்களா? இங்கிட்டு வாங்க. சும்ம, பிறகு யஹுது பியதிஹி மாஅன், பிறகு தன்னுடைய கையில் தண்ணீரை எடுத்து ஃபயுஹல்லிலு பிஹி ஷஅர ரஸிஹி, தன்னுடைய தலையின் முடியில தண்ணீரை ஊற்றி அல்ல கோதி தலையை கழுகுவார். முதுகிலன் அசாபிஅஹு ஃபி உசூலி ஷஅரி ஹத்தா யர்விய பஷரதஹு, தன்னுடைய அந்த முடிகள் எல்லாம் நினையும் அளவிற்கு, முடியினுடைய வேர்கள் வரைக்கும் தன்னுடைய விரலை கோதி, விரலை விட்டு என்ன செய்வார்? தன்னுடைய முடியை கோதி கழுகுவார். ثم يحثو على رأسه ثلاث حثيات, பிறகு தன்னுடைய தலையின் மீது 3 முறை தண்ணீரை ஊற்றுவார், 3 தடவைகளாக ஊற்றுவார். ثم يفيض الماء على سائر بدنه, பிறகு தன்னுடைய உடல் முழுவதுமாக தண்ணீரை ஊற்றுவார். இது முஸ்தஹப்பான முறை. மீண்டும் இந்த முஸ்தஹப்பான முறையை கவனியுங்கள். முதல்ல இரு கைகளை கழுகணும், 2வது மறைவிடத்தை கழுகணும், 3வது மறைவிடத்தில் பட்டுள்ள அசுத்தத்தை கழுக வேண்டும், மறைவிடங்களை சுற்றி இருக்கக்கூடிய அசுத்தங்களை கழுக வேண்டும், 4வது தொழுகைக்காக செய்யக்கூடிய ஒதுவை போல ஒது செய்து கொள்ள வேண்டும், 5வது கையில தண்ணீரை எடுத்து தலையில ஊற்றி தலையில வேர்கள் வரைக்கும் தண்ணீர் செல்கின்ற அளவிற்கு கழுக வேண்டும். வேர்களை போய் அங்கே உள்ள அந்த தலையினுடைய தோள்களை அடையும் அளவிற்கு, தண்ணீர் போய் சேரும் அளவிற்கு தண்ணீரை ஊற்றி கோதி கழுகுதல். 6வது தலையில 3 தடவை தண்ணீரை ஊற்றுவது. 7வது உடல் முழுவதுமாக தண்ணீரை ஊற்றி குளிப்பது. லிஹதீஸி ஆயிஷத்த ரலியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய ஹதீஸ் இதற்கு ஆதாரமாக இருக்குது. அல் முத்தஃபக் அலைஹி, ஸஹீஹுல் புகாரி, ஸஹீஹ் முஸ்லிம் 2 ஹதீஸ் தொகுப்பு நூல்களிலும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இந்த குளிப்பு முறை தொடர்பாக அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் இடம்பெற்றிருக்கின்றன, ஏராளமாக இடம்பெற்றிருக்கு. சரிங்களா? இது முஸ்தஹப்பான குளிப்பினுடைய முறை. இந்த முறையில இன்னொரு முறையை நாம இதற்கு முன்னால் குளிப்பினுடைய முறைகள் 2 முறைகளை நம்ம பார்த்தோமா இல்லையா? இந்த பகுதியில தொழுகைக்காக செய்யும் ஒதுவை போல ஒது செய்யும் போது காலையும் கழுவிடுவாங்க. மற்றொரு முறையில பார்த்தோம் சொன்னா காலை மட்டும் கழுகாம கடைசியாக குளித்து முடித்த பிறகு காலை கழுவிட்டு வெளியேறது. அது குளிக்கும் முறையில 2வது முறையாக முஸ்தஹபான முறையில் 2 முறை இருக்குது. அதுல
ஒரு முறை எப்படின்னு சொன்னா ஆரம்பத்திலேயே தொழுகைக்காக ஒது செய்வதை போல முழுமையா ஒது செய்யறது. முஸ்தஹப்பான குளிப்பினுடைய முறைகளில் இரண்டாவது முறையில அதுல ஒரே ஒரு மாற்றம் தான். அது என்னன்னு சொன்னா முதல் முறையில செய்வதை போல செய்யணும். ஆனா தொழுகைக்காக ஒது செய்வதை போல ஒது செய்யணும், இரண்டு கால்களை தவிர. அந்த இரண்டு கால்களை குளித்து முடித்த பிறகு அந்த ரெண்டு காலையும் கடைசியான செய்வாங்க, கழுகிட்டு வெளியேறுவாங்க. இது முஸ்தஹப்பான குளிப்பின் முறையில் இரண்டாவது முறையாகும். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். வஅம்மா கைஃபியத்துல் இஜ்ஸா, குளிப்பினுடைய போதுமான முறை என்னன்னு சொன்னா ஐயா உம்ம பதனஹு பில் மாஇ, தண்ணீரை கொண்டு தன்னுடைய உடல் முழுவதையும் கழுவுவது, குளிப்பது. இப்திதாஅன் மஅன் நிய்யத்தி, நிய்யத்துடன், நிய்யத்தை கொண்டு ஆரம்பிக்க வேண்டும். லிஹதீஸி மைமூனத ரலியல்லாஹு அன்ஹா, அதற்கு ஆதாரமாக மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய ஹதீஸ் ஆதாரமா இருக்குது. அதாவது இது ரெண்டாவது போதுமான முறைன்னு சொன்னா ஒது எல்லாம், அதாவது ப்ராப்பரா தொழுகைக்கான ஒது, அதே போல அதுக்கு முன்பாக மறைவிடங்களை கழுகிறது போன்ற நிலைகள்லாம் மேற்கொள்ளாம குளிக்க போறேன், கடமையான குளிப்பை நிறைவேற்றுவதற்காக குளிக்க போறேன்னு நியத்து பண்ணி குளிப்பது, உடல் முழுவதுமாக தண்ணீரை ஊற்றி குளிப்பது, இது போதுமான முறை. ஆனா முஸ்தஹப்பான ஒரு முழுமையான முறை என்னன்னு சொன்னா இதற்கு முன்னால பார்த்த அந்த முறைகள் தான் முஸ்தஹப்பான முழுமையான குளிப்பினுடைய முறைகள் ஆகும். சரி, அதற்கு இப்ப போதுமான முறைக்கு ஆதாரம் பாருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வைக்கப்பட்டது வது அல் ஜனாபா, ஜனாபிற்காக வேண்டி, ஜனாபாவிற்காக வேண்டி குளிக்கக்கூடிய அந்த தண்ணீர் நபி அவர்களுக்காக வைக்கப்பட்டது. அந்த தண்ணீரை கொண்டு நபி அவர்கள் அல்லது வதஅ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வுது அல் ஜனாபா, ஜனாபாவிற்காக வேண்டிய அந்த குளிப்பின் தண்ணீரை நபி அவர்கள் வைத்தார்கள். ஃபஅஃரக அலா யதைஹி, அது பிறகு தன்னுடைய இரு கைகள் மீது தண்ணீரை ஊற்றி ஃபகஸலஹுமா மர்ரத்தைனி அவ் ஸலாஸா, இரண்டு முறை அல்லது மூன்று முறைகளோ அந்த இரு கைகளை கழுகுனாங்க. தும்ம தமதுமல, வாய் கொப்பளித்தாங்க. வஸ்தன்ஷக, மூக்கிற்கு தண்ணீர் செலுத்தி சிந்தினார்கள். வகஸல வஜ்ஹஹு வ ذிராஇஹி, தன்னுடைய முகத்தையும் இரு கைகளையும் கழுகுனாங்க, முழங்கை உட்பட கழுகுனாங்க. கழுகிட்டு தும்ம அஃபாதல் மாஅ அலா ரஅஸிஹி, பிறகு தன்னுடைய தலையின் மீது தண்ணீரை ஊற்றினார்கள். தும்ம கஸல ஜஸதஹு, பிறகு தன்னுடைய உடலை குளிப்பாட்டினார்கள், உடலை கழுவினார்கள், அல்லது தன்னுடைய உடல் மீது தண்ணீரை ஊற்றி குளித்தார்கள். குளித்து முடித்த பிறகு ஃபஅதைதுஹு பில் மின்தீல், டவலை நான் கொண்டு வந்தேன். மின்தீல்னு சொன்னா கர்ச்சீஃப், அதே போல டவல் துடைப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய டவல், டவலை நான் கொண்டு வந்தேன். ஃபலம் யுரித்ஹா, நபி அவர்கள் அந்த டவலை விரும்பவில்லை. வஜஅல யன்ஃபுதுல் மாஅ பியதைஹி, தன்னுடைய இரண்டு கையால தலையில உள்ள தண்ணீரை அப்படி என்ன செஞ்சாங்க, தட்டி விட ஆரம்பித்தார்கள். அப்ப தலையை துவட்டாம அப்படியே தட்டி விட்டுட்டு அப்படியே நபி அவர்கள் போயிட்டாங்க. தலையில இருக்கக்கூடிய சொட்டக்கூடிய தண்ணீரை கைகளால தட்டி விட்டுட்டு நபி அவர்கள் போயிட்டாங்க, தட்டி விட ஆரம்பித்தார்கள். இந்த ஹதீஸ் எங்க இடம்பெறுது அப்படின்னு சொன்னா 6வது இலக்க செய்தி, முத்தஃபக்குன் அலைஹி, இமாம் புகாரி முஸ்லிம் ரஹிமஹுமுல்லாஹ் இருவரும் இந்த செய்தியை அறிவித்திருக்கிறாங்க. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இதே போல வமிஸ்லுஹு, இதே போல ஹதீஸ் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ஹதீஸும் இதே போல ஒரு செய்தியை
அறிவிக்கக்கூடியதாக இருக்குது. வஃபீஹி, அந்த செய்தியில கூடுதலான என்ன தகவல் இடம்பெறுதுன்னு சொன்னா, தும்ம யுஹல்லிலு ஷஅரஹு பியதிஹி, தன்னுடைய கையால் நபி அவர்கள் அவர்களின் முடியை கோதினார்கள். குளிக்கும் போது அப்படி கோதினாங்க. நம்ம குளிக்கும் போது தலையில அப்படி விரல்களை விட்டு இப்படி கோதி கோதி தலைய அதை தலையில என்ன செய்வோம், தண்ணீரை ஊற்றி தலையை சுத்தம் பண்ணுவோமா இல்லையா? அந்த மாதிரி நபி அவர்கள் செஞ்சிருக்கிறாங்க. ஹத்தா இதா வன்ன அன்னஹு கது ரவா பஷரத்தஹு, தன்னுடைய தலையின் மேனியை தண்ணீர் அடைந்து விட்டது என்று என்னும் அளவிற்கு நபி அவர்கள் தலையில என்ன செஞ்சாங்க, அப்படி கோதி கை விரல்களை வைத்து அப்படியே கோதி கோதி அதை தலைய கழுவினார்கள். அஃபாத அலைஹில் மாஅ ثلاث مرات, தன் மீது 3 தடவைகள் தண்ணீரை ஊற்றினார்கள். ثم غسل سائر جسده, பிறகு தன்னுடைய உடல் முழுவதையும் கழுவினார்கள் அல்லது குளிப்பாட்டினார்கள். இப்ப இந்த செய்தி எதை அறிவிக்குதுன்னு சொன்னா, நபி அவர்கள் குளித்த அந்த முறைகளையும் கற்றுத்தருது, அதே போல போதுமான முறையும் கற்றுத்தருது. அடுத்ததாக பெண்ணுக்கு தேவையான ஒரு சட்டம் இடம்பெறுது. இப்ப அதிகமான முடி கொண்ட பெண்மணி அவங்க ஜனாபாவிற்காக குளிக்கக்கூடிய சமயம் பார்த்தா சில சமயம் ஒரு நாளைக்கு 1 முறையோ 2 முறைகளோ ஏற்படலாம், 3 முறைகள் ஏற்படலாம். அல்லது தினந்தோறும் குளிக்க வேண்டிய சூழ்நிலைகள், தொடர்ந்து குளிக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். இப்ப அதிகமான முடி கொண்ட அந்த பெண்மணிக்கு அந்த முடியை அவிழ்ப்பது சிரமமாக ஆகிவிடலாம். இப்ப அப்படியான பெண்மணிகளுக்கான ஒரு சட்டத்தை இங்க கொண்டு வர்றாங்க. வலா யஜிபு அலல் மர்அத்தி, பெண் மீது கடமை இல்லை, நகத ஷஅரிஹா ஃபில் குஸ்லி மினல் ஜனாபா, ஜனாபாவிற்காக, ஜனாபாவுடைய குளிப்புன்னு சொன்னா கணவன் மனைவி சேர்ந்ததன் மூலமாக ஏற்படும் குளிப்பு. ஜனாபா குளிப்புன்னு சொன்னா கணவன் மனைவி சேர்ந்ததன் மூலமா ஏற்படக்கூடிய குளிப்புக்கு ஜனாபா குளிப்புன்னு சொல்லப்படும். ஜனாபாவின் மூலமாக ஏற்பட்ட குளிப்பிலே முடியை, பெண்ணாக உள்ளவங்க அவங்க முடிய அவிழ்க்க வேண்டிய அவசியம் அவங்களுக்கு கிடையாது. ஆனா வயல்ஸமுஹா ذلك في الغسل من الحيض, ஹைதிலிருந்து சுத்தமாகி குளிக்கக்கூடிய அந்த குளிப்பிலே தலைமுடிகளை, அந்த தலையில போட்டிருக்கக்கூடிய அந்த கொண்டையை அவிழ்ப்பது அவசியமாகும் என்று கருத்து அறிஞர்கள் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய ஹதீஸை ஆதாரமாக வைத்து கூறுகிறார்கள். ஹதீஸி உம்மி சலமத்த ரலியல்லாஹு அன்ஹா. ஏன் உம்மி சலமத்த? மஜ்ரூரா தானே இங்க இருக்கு, மஜ்ரூராக சொல்லணுமா இல்லையா? முதாஃப் இலைஹி, பெண்ணுக்கு வைக்கப்பட்ட பெயர்ல என்ன வராது, அதாவது பெண்பால் குறிக்கக்கூடிய மர்பூத்தாவை கொண்டு முடியக்கூடிய பெயர்ல என்ன வராது, கஸ்ரா வராது, தன்வீன் வராது. உம்மி சலமத்த ரலியல்லாஹு அன்ஹா, உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் ஆதாரமாக இருக்குது. காலத், உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறினார்கள், குல்து, நான் கேட்டேன், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, இன்னிம்ரஅத்துன், நான் ஒரு பெண்மணி, அஷுத்து ظفر ரஅசி, என் தலையில் உள்ள முடிகளை கொண்டை, அதாவது அந்த கொண்டைகளாக, ظفرன்னு சொன்னா சடைகளாக கட்டக்கூடிய பெண்ணாக இருக்கிறேன். சடை, சரிங்களா? சடைகளாக, கொண்டைன்னு வைத்துக் கொள்ளாதீங்க, சடைன்னு அர்த்தம். ظفருக்கு என்ன அர்த்தம்? ظفر ரஅசி, என் தலையில் உள்ள முடிகளை சடைகளாக கட்டக்கூடிய பெண்ணாக நான் இருக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு நிறைய முடி இருந்தது. அஃப அன்குதுஹு
லிகுஸ்லில் ஜனாபா, ஜனாபாவிற்காக குளிக்கும்போது அந்த சடையை நான் அவிழ்க்க வேண்டுமா? சடை அல்லது கொண்டை, எனக்கு சரியா அந்த பெண்களுடைய அந்த பிரயோகம் எனக்கு தெரியல. அந்த முடிகள் அதிகமா உள்ளவங்க எப்படி அந்த முடியை வந்து வைத்துக் கொள்வாங்களோ, அதிகமான முடிகளை சடையாக பின்னியோ அல்லது கொண்டையாக அவங்க வந்து வைத்துக் கொள்ளலாம், அதிகமான முடி. அப்ப அந்த முடியை நான் அவிழ்க்க வேண்டுமா என்று அல்லாஹின் தூதரிடத்திலே நான் கேட்டேன். பால அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். சரி, இந்த இடத்துல ஒரு தெளிவுக்காக நம்ம தமிழ் மீனிங்கையும் பார்ப்போம். இங்க வருது, இன்னிம் இன் இன்னிம்ரஅத்துன் அஷுத்து ظفر رأسي ظفر رأسي, எனது தலைமுடிகளை சடையாக நான் கட்டுகிறேன். சடை, அந்த சடையாக கட்டுதல்னா அது பெண்களுக்கு தெரியும், அது எப்படி சடையாக கட்டுவாங்க என்பது. சடையாக நான் கட்டுவேன், அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க. மாதவிடாய் முடிந்து குளிக்கும் போது சடைகளை அவிழ்த்து விட்டு குளிக்க வேண்டும். அதே சமயத்துல பெருந்தொடக்கூடிய குளிப்பு குளிக்கும் போது பெண் தன் சடையை அவிழ்க்க வேண்டிய அவசியம் இல்லை. பெண்ணாக உள்ளவங்க ஜனாபாவிற்காக குளிக்கும் போது சடையை அவிழ்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா மாதவிடாய் முடிந்து சுத்தமாகும் போது சடைகளை அவிழ்ப்பது அவசியமாகும் என்ற கருத்தை முன்வைக்கிறாங்க. அல்லாஹு அலம். சரி, இப்போ கால அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா, வேண்டாம், இல்லை, தேவையில்லை. ஜனாபாவிற்காக ஒரு பெண்ணானவங்க குளிக்கும் போது அந்த குளிப்பில் அவங்களுடைய சடைகளை அவிழ்க்க வேண்டிய தேவையில்லை. இன்னமா யக்ஃபீகி, உமக்கு போதுமானதெல்லாம், அன் தஹ்ஃபிய அலா ரஸிகி ஸலாஸ ஹஸயாத்தின், உங்களுடைய தலையின் மீது 3 தடவைகள் தண்ணீரை ஊற்றுவது உங்களுக்கு போதுமாகும். ஹதா யஹ்ஃபி என்றால் தண்ணீரை அள்ளி ஊற்றுவது. உங்களுடைய தலையின் மீது 3 தடவைகள் தண்ணீரை அள்ளி ஊற்றுவது போதுமாகும். சும்ம, பிறகு, துஃபீதீன அலைக்கில் மாஅ, தன் தலையில 3 தடவை தண்ணீரை ஊற்றின பிறகு பெண்ணாக உள்ளவங்க ஜனாபாவிற்காக குளிக்கிறாங்க, சடைகளை அவிழ்க்க வேண்டிய தேவையில்லை, 3 தடவை தண்ணீரை தலையில ஊத்துறாங்க. ஊற்றிய பிறகு சும்ம துஃபீதீன அலைக்கில் மாஅ, பிறகு உன் மீது தண்ணீரை ஊற்றுவீராக. அதன் பிறகு உடம்புல தண்ணீரை ஊற்ற வேண்டும். ஃபதத்ஹுரீன், பிறகு நீங்க சுத்தமாகி விடுவீர்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். ரவாஹு முஸ்லிம், இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் இந்த செய்தியை 497வது செய்தியாக பதிவு செஞ்சிருக்கிறாங்க. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். பிறகு உன் மீது முழுமையாக தண்ணீரை ஊற்றுவீராக. துஃபீதீன அலைக்கில் மாஅ, பிறகு உன் மீது தண்ணீரை முழுமையாக ஊற்றுவீராக. ஃபதத்ஹுரீன், பிறகு நீர் சுத்தமாகி விடுவீர், அல்லது அப்போது நீ சுத்தமாகி விடுவீர் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்றைய பாடம் இவ்வளவுதான். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் முஸ்தஹப்பான விரும்பத்தகுந்த குளிப்புகள். இன்னைக்கு நம்ம பார்த்தது இவ்வளவுதான். இன்னைக்கு நம்ம பார்த்த பாடம் என்ன அப்படின்னு சொன்னா, ஃபீ ஸிஃபத்தில் குஸ்லி, குளிப்பினுடைய விதம், வ கைஃபியத்திஹி அல்லது வ கைஃபியத்துஹு, மேலும் அதனுடைய முறைகளை பற்றி இன்றைய வகுப்பில் நாம் தெரிந்து கொண்டோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பில் அல் இக்திசாலுல் முஸ்தஹப்பத்து,
விரும்பத்தக்க குளிப்புகள். எப்பப்ப குளிப்பது விரும்பத்தக்கது, முஸ்தஹப்பான குளிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பில் நாம் படிப்போம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன் கதீரா. இந்த பாடத்தில் டவுட் இருந்தா கேளுங்க, ஒரு நிமிடம் நம்ம டைம் கொடுக்கலாம். இப்ப நடத்தப்பட்ட பாடத்தில் சந்தேகம் இருந்தால் இன்ஷா அல்லாஹ் கேளுங்கள். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். சந்தேகம் இருந்தால் வெயிட் அப்படின்னு டைப் பண்ணணும் அப்படின்னு சொன்ன வெயிட் என்று முதல்ல ஒரு மெசேஜ் அனுப்புங்க, அதுக்கடுத்து டைப் பண்ணி அனுப்புங்க. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அல்ஹம்துலில்லாஹ்னு போட்டிருக்கிறாங்க. சரி, நாம இதோட அடுத்த பாடநூலிற்கு சென்று விடுவோம். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன் கதீரா.